நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அனிமே ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக இந்த படத்தை பார்த்தே தீரணும் அப்படின்னு இருக்க ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டோட பார்ட் 1 மூவி தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தை நான் தேட்டரை பார்க்குறப்ப எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படிங்கிற அந்த மேட்டர் தான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த படத்தோட ரிவ்யூ தான் இருக்க போது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துக்கு மேலே பெருசாக எந்த ஒரு ஹைப்புமே இல்லை. ஏன்னா டீமன் ஸ்லேயர் பார்க்குறவங்க மொத்தமாக 2 கேட்டகரியாக பிரிவாங்க. ஒன்று வந்து டீமன் ஸ்லேயர் ரொம்பவே சூப்பர், அதுக்கு அப்படி இப்படின்ட்டு ஹைப் கொடுக்குற ஒரு கும்பல் இருக்கும். இன்னொரு கும்பல் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் சீரீஸே ஜஸ்ட்டு வந்து அந்த ஒரு அனிமேஷனாக மட்டும்தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற கும்பல். நான் வந்து அந்த கும்பல் தான் இருந்தேன். எனக்கு சீரீஸ் படி பார்த்தாலுமே இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்ட்ரீட் ஆர்க் அப்படிங்கிற ஆர்க் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆர்க்கில் வந்து சவுண்டேஷன் ஆகிற ஆர்க் வந்து பக்காவாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஸ்வாத்மித் வில்லேஜும் சரி, அஷிரா ட்ரெயினிங் ஆர்க்கும் சரி, அந்தளவு எனக்கு பிடிக்கல. எக்ஸ்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா அஷிரா ட்ரெயினிங் ஆர்க்கோட ஃபினாலே அது வந்து வெறித்தனமாக இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. இந்த ஒரு இன்ஃபினிட்டி கேஸ்ட் ஆர்க் வந்து ஆல்ரெடி மங்கா படிச்சிட்டேன். மங்கா படி பார்த்தீங்கன்னா எண்டிங் வந்து ஒரு செம சொதப்பரான எண்டிங்காக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு அவங்க அனிமேவை சீரியஸாக கொண்டு வரான்னு பார்த்தா அந்த ஒரு பெரிய ஆர்க்கை வந்து 3 படத்தில் முடிக்கப்படும் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படமாக மாற்ற படம் சொன்னாலே கண்டிப்பாக வந்து அது ஹைப் வந்து அப்படியே குறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் ஹைக்யூக்கும் பண்ணியிருந்தாங்க. அதோட பேட்டில் ஆஃப் டம்ஸ்டர் அப்படிங்கிற அந்த மூவி பார்த்திங்கன்னா ஸ்டோரி படி பக்காவான ஸ்டோரி. நம்ம சேனல்லையுமே அதுக்கான ரிவ்யூ கூட இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மேட்ரு ஸ்டோரியை கண்ணாமலே ரஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே கண்டிப்பாக ரஷ்ஷிங் பயங்கரமாக இருக்கும். அக்காதா ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா உருப்படாத நினச்சிட்டு போனேன். பட் தேட்டரில் வந்து அப்படியே நான் மாற்றிட்டானுங்க. ஸோ என் வாய்ஸே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நான் தேட்டரில் கத்தி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு அனிமேஷன் தான். ஸோ அனிமேஷன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சீன் பை சீன் வந்து செதுக்கியிருந்தானுங்க. இந்த ஃபுல் மூவியும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 3 மெயின் ஃபைட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா சின்ன டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதா கணக்கு வைக்காமல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் அப்பர் மூணும், அதுக்கடுத்து ஃப்ளவர் ஷீடா கூட வந்த அந்த ஒரு ஃபைட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஃபைட்டாகவே இருக்கும். பட் அந்த ஃபைட்டு வந்து அவங்க அப்படியே கம்மாப்பட்டு முடிச்சிட்டாங்க. அது வந்து பார்ட் 2ல் கண்டினியூ ஆகும். அதுக்கடுத்து நம்ம அப்பர் மூன் 6க்கும் ஜெனிச்சுக்கும் அந்த ஃபைட் உண்மையிலே பார்த்திங்கன்னா தேட்டரை வந்து அந்த இடத்துல அப்படியே இறம்பிட் ஆகுது. ஜெனிச்சுவை காட்டுற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அப்படியே பின்னாடி கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மாசாகவும் இருந்துச்சு. அந்த சீன் அனிமேட் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்தது. அந்த ஃபைட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்குறப்ப ஒரு அப்சல்யூட் சினிமா அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் தலைவன் அகாசாவோட என்ட்ரி எனக்கு வந்து அப்பர் மூன்லேயே ஃபேவரட் பார்க்குறப்ப கொக்குஷிபோ அகாசா எங்கள் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேவரட். அதில் வந்து அக்காசா என்னதான் ரென்கோக்கோ கொன்னாலும் அவனோட ஃப்ளாஷ்பேக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை இந்த படத்தை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா படங்கிறப்ப அதோட ரன் டைம் வந்து ஒரு 1.5 ஹவரில் முடிச்சிடுவாங்க அப்படி எதிர்பார்த்தேன். பட் இல்லை, ஒரு 2.5 ஹவர்ஸ் எடுத்தாங்க. அந்த 2.5 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பக்கம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராகியாக இல்லாமல் கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அவங்க ரஷ் பண்ணாமல் பக்கம் எடுத்தாங்க. ஏன்னா இந்த படம் வந்து அந்த ஆக்ஷன் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமான மேட்டர் வந்து நம்ம அக்காசாவோட ஃப்ளாஷ்பேக் தான். அந்த ஃப்ளாஷ்பேக் இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது. யாரையா நீ இப்படியால இருப்ப அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மங்காலாம் படிக்காமல் எந்த ஸ்பாய்லரெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அது ரொம்பவே சூப்பராக அப்படியே வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் போன ஃபீல் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மங்காலா படிச்சுட்டாங்கிறதால எல்லாமே எதிர்பார்த்தது தான். பட் எதையுமே வந்து அவங்க ரஷ் பண்ணாமல் அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து பக்காவாக எடுத்து பண்ணானுங்க. அந்த ஒரு ஆக்ஷன் சீனில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரொமான்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சாப்பிட்ற சீன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து அந்த அக்காசாவோட ஃபுல் சீனுமே வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபைட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து இந்த சீரீஸ்க்கு பெரிய பாசிட்டிவ் தான். ஜஸ்ட்டு 3 டீம் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவங்க ஹைலைட்டாக காமிச்சிருப்பாங்க. மற்றபடி கொக்குஷிபாவும் முத்தானோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கேமியை மட்டும் கொடுத்த மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பெரிய சீன்லாம் வந்து அடுத்தடுத்த படங்களில் வரலாம்.
இன்னும் 2 படம் இருக்குது. அடுத்த படம் வந்து 2027 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு ஹைப் இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேட்டருக்கு போகிறப்ப ஒருத்தடா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட வெளியே வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரம் தான் காஞ்சரிங் 4ன்னு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அந்த படத்துக்குலாம் போயிட்டு ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான படமாக எடுத்திருந்தானுங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்து அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருந்தாலும் இதில் சில குறைகளும் இருக்குது. அதில் மெயினான மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ் பண்ணது தான். அதாவது வந்து இந்த 2 நாள் படம் கொடுத்ததுனால ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ரஷ் பண்ணது ஃபீல் ஆகலை. பட் ஸ்டில் வந்து இதை அவங்க சீரியஸாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபைட்டை வந்து இன்னும் டீட்டெயிலாக இருந்திருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒரு அக்காசா வர்சஸ் டான்ஜிரோ ஃபைட் இருக்குல்ல, அந்த ஃபைட் வந்து மங்கால மொத்தமாக 12 சாப்டராக இருக்குது. 12 சாப்டர் அப்படிங்கிறப்ப நம்ம அதை அப்படியே எபிசோட் கவுண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எபிசோடுக்கு அவங்க 2 சாப்டர் வச்சுக்கிட்டா கூட இதை அவங்க எபிசோடாக மாற்றுறதுக்கு ஒரு 6 எபிசோட் ஆகும். ஸோ 6 எபிசோட் வர வேண்டிய கண்டென்ட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் சுருக்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தேவையான அளவுக்கு லைட்டாக அவங்க ரஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா ஹைக்யூ அளவுக்கு அந்த ரஷ் பண்ணது அப்படியே பச்சையாக தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஸ்டில் வந்து ரஷ் பண்ணது இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறப்ப அந்த ரஷ் பண்ண ஃபீலிங்கை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா செம ஒர்த்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்தை இப்போ ரீசெண்டாக அந்த படத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நான் மதரசி பக்கம் போல், ஏன்னா அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி வந்த கூலி படம் இருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஒரு கூலிக்கே பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து அந்தளவுக்கு பல பேர் கத்தலை. ஏன்னா அந்தளவுக்கு கத்தி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் சீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து அப்படியே மொத்த தேட்டருமே வந்து கத்தி அப்படியே தேட்டரே பார்த்திங்கன்னா ஒரு எரப்ஷனில் இருந்தது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப்பாக இருந்து அந்த ஹைப்பை வந்து ஒரு பக்காவாக சாட்டிஸ்ஃபை பண்ண படமாக இந்த ஒரு டீமன் ஸ்லேயர் படம் எனக்கு இருந்துச்சு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அடுத்த பார்ட் 2க்கு செம ஹைப் லிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பார்ட் 3 வந்து மோசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதோட எண்டிங் வந்து ஒரு ஒஸ்ட் எண்டிங் தான். பட் அதுக்கு முன்னாடி பார்ட் 2 தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹைப் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த படத்தோட பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறீங்க இல்லையா அப்படிங்கிற மேட்டர் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் டைட்டிலில் மட்டும்தான் ரிவ்யூன்னு வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து இந்த படத்தை பற்றி பேசின அளவு விட அப்படி நடுவில் கூலி, கான்ஜூரிங், அப்புறம் ஹைக்யூ அப்படின்ட்டு மற்ற படங்களை அடிச்சது தான் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு ரேண்ட் வீடியோவே மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.